மலைப்பாதையில் பயணிக்கும் மக்களவை உறுப்பினர். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் என்ன? கன்னியாகுமரி டு கோதையார் 313E. வாக்குறுதிகளை நிறைவேற்றியதால் பாராட்டும் மக்கள். கோரிக்கையை ஏற்று அதை பண்ணி தந்ததான திரு விஜய் வசந்த் சார் அவர்களுக்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதி மக்களுக்கு சொந்த நிதியில் செய்யும் உதவி. அவங்க கொஞ்சம் நிவாரணம் கொடுத்தாங்க. ஆஸ்பத்திரி போய் போங்க விஜய் வசந்த் எம்பி. குமரி மக்களின் நம்பிக்கை விஜய் வசந்தின் மக்களை தேடி ஒரு பயணம். மக்கள் களத்தில், மக்களின் செல்வன். விஜய் வசந்த் தென்முனையின் முகவரியாக வடபகுதியில் வாசிக்கப்படும் பெயர். தமிழ் உலகம் நன்கறிந்த முகம். அதே சிரிப்பு, அதே எளிமை, அதே பொதுநலம், அனைத்திலும் தெரிகிறார் அமரர் வசந்தகுமார். கர்ம வீரர் காமராஜரிடம் வசந்தகுமார் அவர்கள் கற்றுக்கொண்டதை அப்படியே பெற்றுக் கொண்டிருக்கிறார் விஜய் வசந்த். 4000 ஆண்டுகால தொன்மையும் 4 வகை நிலங்களையும் கொண்ட இந்த நாஞ்சில் நாட்டை நேசித்தும் சுவாசித்தும் மக்களோடு மக்களாக இணைந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இவருக்கு காலம் இட்ட கட்டளை. அந்த கட்டளையை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொண்ட விஜய் வசந்த் மக்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த பயணம் ஒரு நாள் பேச்சிப்பாறையில் இருந்து தொடங்கியது. திருவிதாங்கூர் மகாராஜாவால் ஆங்கிலேய பொறியாளர்களை கொண்டு 42 அடி உயரத்தில் கட்டப்பட்ட பேச்சிப்பாறை அணைக்கட்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் 6 அடிகள் உயர்த்தப்பட்டு இன்று குமரி மண்ணை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. காமராஜரை அடியொற்றி அரசியலில் களமாடும் வெற்றி திருமகன் விஜய் வசந்த் பேச்சிப்பாறையில் இருந்து பயணித்தார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகளை கேட்பதற்காகவும் அவர்களது துயரங்களை தீர்ப்பதற்காகவும் இந்த பயணத்தை அவர் அமைத்துக் கொண்டார். பழுதாகி இருக்கும் சாலை பகுதிகளை ஆய்வு செய்தார். மலைவாழ் மக்களின் போக்குவரத்து சிரமத்தை உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள தானே வாகனத்தை ஓட்டிச் சென்றார். கோதையார் என்ற பகுதியில் வாழும் மலைவாழ் மக்களை சந்தித்தார். தாய்மார்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் விஜய் வசந்த் அவர்களை சூழ்ந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். பரிவோடும் கவனத்தோடும் அவற்றை கேட்டுக்கொண்டார் விஜய் வசந்த். 313 மற்றும் 313E ஆகிய பேருந்துகள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிறுத்தப்பட்டதாக பொதுமக்கள் கூறியதை தொடர்ந்து அந்த இடத்திலிருந்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினார். 313E பக்கத்து ஊர் வரைக்கும் வருது. நம்ம சித்தார் வரைக்கும் வருது, கோதையார் வரைக்கும் குட்டியார். சரி இப்போ ஆமாம் சார். இப்போ நம்ம அந்த ஃபாரஸ்ட் எடுத்து பண்ணுறாங்களா சார்? அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு? ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கு. ஓகே ஓகே.
ஓகே சரி சார். அப்புறம் இன்னொன்று என்ன சார், இவங்களுக்கு இந்த கொதையாரில் வந்து மார்னிங் இல்லாதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து கரெக்டாக போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பஸ் எடுத்துட்டாங்க. கேட்டால் வந்து ஒன்று மெயின்டெனன்ஸ்னாங்க, இன்னொன்று வந்து ரோடுகள் எழுதுனாங்க. அதெல்லாம் இப்போ பேசி புது ரூட்டும் தரணும், பழைய ரூட்டை நிறுத்தக்கூடாதுன்ற இதுவும் வச்சுருக்கோம். ஓகேனா, இது ரெண்டுமே நம்ம வச்சுருக்கோம். அது நம்ம உடனே பார்த்துருவோம். பிற்பாடு நாகர்கோவிலுக்கு வந்து போக்குவரத்து துறை பொது மேலாளரை நேரில் சந்தித்தும் வலியுறுத்தினார். உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அவரும் உறுதியளித்தார். கோதையாறு பகுதியில் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று பிரச்சனைகளை செவிமடுத்தார். ദയവ് ചെയ്യുന്ന റോഡ് നല്ലാക്കതൊക്കെയുള്ള വഴിയെ അവൻ എനിക്ക് ഊരമേറ്റിൽ അന്നായിരിക്കും വരുത്തത് എന്തോ 1000 രൂപ അവൻ 2000 രൂപ കിട്ടണം. അതാ വെച്ചതാ ഞാൻ കുടുംബത്തിനെ ഓട്ടിക്കുന്നു. 5000 திட்டு ஐயா இல்லை அவனை ഞാൻ எப்படி பாராட்டுவோன்னு தெரியாது. கோதையாறு விட்டு நம்மளை விரட்டி விட்டாலும் கூடி எனக்கு யாருமே இல்லை ஐயா, எனக்கு யாரும் இல்லை. ஊரில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் கிணறுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை மக்கள் அவரிடம் கூறினார்கள். இந்த கிணறுல உள்ள தண்ணி பொதுவாக வேணும்னு சொல்றீங்க. ஒரு டேங்க் போட்டு கொடுக்கணும். டேங்க் போட்டு சப்ளை சர்வீஸ் ஆகும். சப்ளை மெயின்ஸ் இல்லாம இருக்கத மெயின்டெனன்ஸ் பண்ணி தரணும். கோதையாறு பகுதி மக்களின் கோரிக்கைகளை குறித்துக் கொண்ட MP விஜய் வசந்த் கோதையார் நீர்மின் நிலையத்திற்கு சென்றார். நீர்மின் நிலையம் செயல்படும் விதத்தை அங்கிருந்தவர்கள் விளக்கினார்கள். அருகில் இருந்த அணைக்கட்டு பகுதிக்கு சென்றார் விஜய் வசந்த். இயற்கை புடைசூழ காட்சியளித்த அந்த இடம் குமரி மாவட்டத்தின் எழிலுக்கு ஒரு சான்றாக இருப்பதை உள்ளூர உணர்ந்தார் விஜய் வசந்த். தொடர்ந்து பயணித்தார். அடுத்து குற்றியார் என்கின்ற பகுதி வந்தது. தங்கள் மக்களவை பிரதிநிதியை சந்திப்பதற்காக மக்கள் ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். அவர்களது கோரிக்கைகள் மனுக்களாக கொடுக்கப்பட்டன. உள்ளூர் இளைஞர்கள் விளையாட்டு உபகரணங்கள் தேவை என்ற கோரிக்கையை வைக்க அவற்றை தனது சொந்த செலவில் வாங்கித் தருவதாக விஜய் வசந்த் உறுதியளித்தார். நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சுருக்கோம். அங்கே விளையாட்டு பொருட்கள் எதுவும் இல்லை. அதனால் இங்கே கன்னியாகுமரி MP வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம், இப்படி ஸ்போர்ட்ஸுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு. அவர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நன்றி. என்ன கேட்டிருக்கீங்க? வாலிபால் நெட், பால், கிரிக்கெட் பேட், பால், கேரம் போர்டு. இதன் தொடர்ச்சியாக விஜய் வசந்த் அவர்கள் மலைப்பாதையில் வாகனத்தை ஓட்டிச் சென்றார். நீண்ட பயணத்திற்கு பிறகு தச்சமலை என்ற பகுதி வந்தது. இங்கே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த நியாய விலை கடைக்கான கட்டிடத்தை 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிக் கொடுத்திருக்கிறார் விஜய் வசந்த். அந்த கட்டிடத்தை இந்த பயணத்தில் திறந்து வைத்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்.
அந்த பகுதி மக்களும் விஜய் வசந்த் அவர்களுக்கு நெகிழ்ச்சியோடு நன்றி சொன்னார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது மக்களை சந்திக்க பேச்சிப்பாறை அணைக்கட்டு நீர்த்தேக்கத்தில் படகு மூலம் பயணித்து வந்தார் விஜய் வசந்த். அப்போது அவரிடம் இந்த பகுதி மக்கள் இந்த கட்டிடம் கட்டுவதற்கான கோரிக்கையை முன்வைத்தார்கள். வெற்றி பெற்ற பிறகு கண்டிப்பாக செய்து தருகிறேன் என்று உறுதியளித்தவர் அந்த வாக்குறுதியை தற்போது நிறைவேற்றியும் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு எந்த ரேஷன் கடைக்கு நாங்கள் அதிகாரிட்ட மனு கொடுத்து எங்களுக்கு எந்த ரேஷன் கடை எங்களுக்கு கட்டி தரல. இந்த தடவை நாங்கள் எம்பிட்ட மனு கொடுத்தோம். எங்களுக்கு இந்த ரேஷன் கடை கட்டி தந்ததுக்கு மிக மிக முக்கியமான நன்றி. ஒரு 8 வருஷமாக அரசு பில்டிங் கவர்மெண்ட் அரசு பள்ளியில் தான் வந்து இந்த நியாய விலை கடை இருந்துச்சு. இங்கே சார் வரும்போது எலெக்ஷன் டைமே நாங்கள் இந்த ஒரு கோரிக்கையை வச்சோம், எங்களுக்கு வந்து நியாய விலை கடை வேணும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பொருள் வந்து போட்டில் போய் தான் வாங்கிட்டு இந்த சைடு வரணும். ஆனால் யாருமே 100-110 கார்டுக்கு யாருமே எங்களுக்கு வந்து பில்டிங் கட்டித்தர மாட்டாங்கன்னாங்க. அதுக்குரியதான சேங்ஷன் ஃபண்டும் இல்லை. சார் வந்து எங்கள் ஏரியாவில் பார்த்துட்டு உடனே அந்த கோரிக்கை வந்து சார் வந்து இன்னும் லெந்து பண்ணாமல் அவங்க உடனடியாக ஆக்ஷன் எடுத்து இந்த நாளில் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா எங்களுக்குன்னு ஒரு சொந்த பில்டிங் ஆச்சு. கவர்மெண்ட்லேயும் வந்து 1லேருந்து 5 வரை பாடம் நடத்துறதுக்கு அங்கேயும் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த பில்டிங்கும் ஸ்கூலுக்கு அது ஃப்ரீ ஆச்சு. அதனால் இந்த கோரிக்கையை வந்து ஏற்று அதை பண்ணி தந்ததான திரு விஜய் வசந்த் சார் அவர்களுக்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னதை செய்து மக்களின் உள்ளங்களை வென்ற விஜய் வசந்த் அவர்களுக்குத்தான் எப்போதும் எங்கள் வாக்கு என்று உளமாற கூறுகிறார்கள் இந்த பகுதி மக்கள். பொதுமக்களின் அடுத்தடுத்த கோரிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட விஜய் வசந்த் அவர்கள் அடுத்து ஒரு மலை கிராமத்திற்கு பயணித்தார். கோதையார் நீர்த்தேக்க பகுதியில் படகு மூலம் பயணித்தார். ஒரு கட்டத்தில் தோட்டமலை என்று அழைக்கப்படும் அந்த கிராம பகுதி வந்தது. படகிலிருந்து இறங்கியவர் காட்டுப்பகுதிக்குள் நடந்து சென்றார். காணி இன மக்கள் வசிக்கும் 48 கிராம பகுதிகளில் ஒன்றாக இந்த தோட்டமலையும் விளங்குகிறது. கிராமத்திற்கு வந்த தங்களது நாடாளுமன்ற உறுப்பினரை அன்போடு வரவேற்ற மக்கள் அவருக்கு கிழங்கு உள்ளிட்ட உணவுப் பொருளை சாப்பிட கொடுத்தார்கள். அதை மகிழ்வான விருப்பத்தோடு வாங்கி சாப்பிட்டார் விஜய் வசந்த். அங்கேயும் மக்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அவற்றையெல்லாம் கவனத்தோடு கேட்டுக்கொண்டார். அங்கு வசிக்கும் ஒரு பெண்மணி தனக்கு தைராய்டு பிரச்சனை இருப்பதாக கூற அவரது சிகிச்சைக்கு வைத்துக் கொள்ளும்படி பண உதவி செய்தார். தைராய்டு பிரச்சனை இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நிவாரணம் கொஞ்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஆஸ்பத்திரி போய் போங்க விஜய் வசந்த் எம்பி. இப்படி காலை முதல் மாலை வரை நாள் முழுவதும் மலைவாழ் மக்கள் வசிக்கும் கிராமங்களில் தனது சேவை பயணத்தை மேற்கொண்டார் மக்கள் சேவகர் விஜய் வசந்த். செல்லும் இடமெல்லாம் எளிய மக்களை சந்தித்து அவர்களது வாழ்வாதாரத்தை உளப்பூர்வமாக உணர்ந்து கொண்ட விஜய் வசந்த் கர்ம வீரர் காமராஜர் வழியில் மக்கள் களத்தில் தனது இன்னுயிரையே கொடுத்த புன்னகை மன்னர் வசந்தகுமார் அவர்கள் வழியில் நாடு முழுக்க எழுச்சியை ஏற்படுத்தி எளிய மக்களின் ஒளியாக திகழும் ராகுல் காந்தி அவர்களின் வழியில் மிக சரியாக பயணிக்கிறார். கன்னியாகுமரி மக்களின் நம்பிக்கை நாயகன் விஜய் வசந்தின் மக்கள் பணி தொடரட்டும். மக்கள் களத்தில் மக்களின் செல்வன்.